கேனேனா அப்புறம் என்ன மாதிரி இப்படி நீங்க அது மாதிரி பக்கத்துல வர முடிக்கிறீங்க அது இல்ல அது நான் பொம்பளை பிள்ளைல எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களே ஆம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் பழகிருச்சு பழகிருச்சு பெண் பிள்ளைன்னா ஒரு அதான் சகோதர பாசத்தோட பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தப்பு நான் வந்து கூட பிறந்த பொண்ணா நினைக்கிறேன் அதான் சொல்ற கூட பிறந்தது சகோதரி இல்ல அந்த கூட இல்ல நீங்க நான் கூட பிறந்தேன் இல்ல ஒரு பேச்சே எனக்கு பிடிக்கல முதல்ல போக சொல்றீங்களாமா யார்ட்ட வந்ததுமே வந்தாண்டாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு என்கிட்ட மான் தேடி வந்ததுமே சம்மதம் கேட்கிறாரு உடனே சம்மதம் நான் பேச வேண்டியது உங்கள்கிட்ட போக சொல்லுங்கன்னா யார்ட்ட போக சொல்றீங்க அங்க அங்க அந்த நான் பேச வேண்டியது கேட்க வேண்டியது நீ பதில் சொல்ல வேண்டியது எல்லாம் நமக்குள்ளதான் ஆமா மறுபடியும் போச்சுன்னா நான் யார்ட்ட போறது நீங்க யார்ட்ட போங்க எனக்கு தேவையா ஏன் இடம் நான் காவல் தலைவி நீங்க தானே பதில் சொல்லணும் காவல் முடிவடைய போற உங்களை விட மரியாதை தான் இருக்கு உள்ள இருக்கதா இருக்கு அப்படி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்க கேட்டதுமே சம்மதத்தை கொடுக்கணுமா இல்லங்க போ சொல்லுங்க அப்படி சொல்றீங்கல்ல உங்களை விட நீங்க தான் தலைவி உங்களுக்கு பெரிய ஆளுங்க யாரும் இல்ல நான் இடத்துக்கு இல்ல நான் உண்மையாலுமே பேச போனா அவங்கள்ட்ட சொல்றேன் அம்மானிக்கெல்லாம் சிரிக்கிறீங்களே இவர் தேடி வந்தது மானே இந்த இடத்துல எல்லாம் வந்ததுமே சம்மதத்தை கேட்கறாரே போ சொல்லுங்க அப்படின்றேன் என்ன தப்ப கண்டிய நீங்க சிரிக்கிறாங்கன்னா அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படணும் என்ன சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சிரிக்க வச்சு பாக்குறது மற்றவர்களே சந்தோஷப்படுத்தி பார்க்கறதா ஒரு தீபாவளின்னு வச்சுங்களேன் தீபாவளி அன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு பட்டாசு வாங்கி கொடுத்து பலகாரம் வாங்கி கொடுத்து புது துணி எடுத்து கொடுத்து அதை பாக்குற மகிழ்ச்சியை விட வசதி வாய்ப்பே இல்லாத வாங்க முடியாத புது துணி வாங்க முடியாத ஒரு குடும்பத்துல போய் அந்த பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்து துணிமணி வாங்கி கொடுத்து பலகாரம் வாங்கி கொடுத்து அதுக்கு அந்த புத்தாடையை போட்டு பட்டாசு வெடிக்கும் போது பலகாரத்தை சாப்பிடும்போது ஒரு மகிழ்ச்சி வரும் பார்த்தீங்களா எல்லாருமே அப்படி நினைச்சிட மாட்டாங்க சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அது மாதிரி நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும் நீங்க என்ன சந்தோஷப்படுத்தணும் அதெல்லாம் நீங்க பேசுறதே சரியில்லை நான் ஏன் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அவங்க சந்தோஷமா எந்திரிச்சு இல்ல நீங்க ஏன் என்னைய சந்தோஷப்படுத்தணும் நான் பறவை வரட்ட போறேன் என்னோட வந்து நீங்க சேர்ந்து பறவை விட்டுங்க என் மான் குட்டியை தந்ததற்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லும்போது உங்க மனசு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் அது குளிர்ச்சியா இருக்கும் தான் தேடி வந்தது மானே இல்ல அப்படிங்கும்போது இப்ப கர்ணன் கொடுத்தா மத்தியில எல்லாருமே அப்படி இருந்துட மாட்டாங்க ஒரு சின்ன விஷயம் மட்டும் எல்லாருமே அப்படி இருந்துட மாட்டாங்க தான் பிள்ளைகளை விட அடுத்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் இல்லாத பிள்ளைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட மாட்டாங்க ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்பாங்க அப்ப இதுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தத்தை நம்ம ஆளுங்க ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தானா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஊராம் பிள்ளைன்னா அடுத்த வீட்டு பிள்ளை கிடையாது ஊராம் பிள்ளைன்றது கட்டிய மனைவி அந்த பிள்ளைய ஊட்டி வளர்த்த அப்படின்னா அவ வயிற்றுக்குள்ள வளரக்கூடிய தன்னுடைய வம்சம் அந்த பிள்ளை நல்லபடியா வளரும் அப்படின்றதான் கதையே நீங்க என்ன பத்தியா அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம அந்த பொண்ணுக்கு ஆப்பிள் சாப்பிடு பேரிச்சம்பழம் சாப்பிடு குங்குமம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி பாதாம் சாப்பிடு பிஸ்தா சாப்பிடு முந்திரி பருப்பு சாப்பிடுன்னு ஊட்டி ஊட்டி வளர்க்கிறோமோ தாம் பிள்ளை வயிற்றுக்குள்ள தானே வளரும் எல்லாம் சொன்ன கதை தான் இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் கட்டுக்கதையா இருக்கும் எனக்கு ஒண்ணு எல்லாரும் சொன்ன கதைன்னு சொல்லாதீங்க இது தெரியாதவங்க கூட ஒரு வேலை இருக்கலாம் இது வரைக்கும் ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தானா பக்கத்து வீட்டு பிள்ளை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை நல்லா வளரும் போல இருக்கு அதுவும் உண்மைதான் நம்ம செய்த தான தர்மம் புண்ணியம் நம்ம பிள்ளைல சேரும் சரி நம்ம செய்த பாவம் நம்ம அது தான தர்மமா இருந்தா பரவாயில்ல வேற யாருந்துச்சுன்னா என்ன பண்றது பிரச்சனை தான் வரும் குடும்பத்துல நான் என்ன சொல்றேன் தானம் தர்மம் பாவம் இல்லாத பிள்ளை தாய் இல்ல தகப்ப இல்ல இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் தாய் இல்ல தகப்ப இல்ல உற்றார் உறவினர்கள் யாரும் இல்ல தாய் யாருமே இல்லாம அப்படி அனாதை நிக்குது அந்த பிள்ளைக்கு நம்ம செய்வோம் நம்ம ஒரு தகப்பனா இருந்து செய்யலாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க ஆனா நீங்க எந்த ரகம்ன்றது எனக்கு தெரியல கேக்குறேன் இல்ல இந்த மான் வந்து தாய் தகப்பன் இல்லாம உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லாம அனாதையா அங்கே நினைச்சா அந்த மானுக்கு நீங்க உதவ வந்திருக்கீங்க எங்க மானுன்றது ஒரு மிருகம் மிருகத்துக்கு ஏதுங்க சொந்த பந்த பாசம் எல்லாம் எது வேணாலும் சொல்லுங்க சரி எனக்கு கோவம் வராது அத மிருகம் சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த உரிமை இல்ல சரி இருந்துட்டு போகுது மகாபாரதம்னு என்னமோ சொல்ல வந்தீங்க என்ன இப்ப நீங்க எப்படி அத மிருகம்னு எப்படி சொன்னீங்க ஏங்க மானுனால ரெண்டு எழுத்து உள்ளது மான் அப்படின்றது 2 எழுத்து ஆனா அது 5 அறிவு படைச்ச ஒரு மிருகம் தானே ஒரு ஜீவன் தானே அதே சமயத்துல 2 சுழி மான் போட்டு 2 சுழி போட்டா இன் மான் விலங்கு மான் அதே சமயத்துல 3 சுழி இன்னும் போட்டா அது உயர்வு மாண்புமிகுக்கு 3 சுழி மாண்புமிகு அப்போ உயர்வு நான் சொன்னது உயர்வா கூட சொல்லிருக்கலாம்ல ஏன் நீங்க அத மாண்புமிகு அப்படின்னு சொல்லிருக்கலாமே நீங்களே உங்களை பக்கலே மனுஷர்ல மான் இருக்காளா இல்லையா விலங்குல தான் மான் இருக்கா இல்லையே மனிதர்ல மான் இருக்குல்ல தெய்வத்துல மான் இருக்கே மனிதர்ல யார் மான் சக்திமான் புத்திமான் ஜாதிமான் நீதிமான் கோமான் சீமான் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு மனிதன் நீதியோடு நடந்தான்னா அவன் நீதிமான் அப்ப மனிதனுக்குள்ள ஒரு மான் ஆமா செல்வங்கள் அதிகம் இருந்தால் செல்வ சீமான் பணம் காசு நிறைய ஆச்சுன்னா சீமான் பசுக்கள் நிறைய இருந்தால் கோமான் அப்ப மனிதருக்குள்ள ஒரு மான் இருக்கு கடவுள்ல மான் சிவன் சிவபெருமான் விநாயகன் விநாயக பெருமான் முருகனே முருக பெருமான் ஆஞ்சநேயரே அனுமான் ஆஞ்சநேய பெருமான் சொல்றமா இல்லையா இருக்கா மானாலதான் சீதை அம்மா வந்து இலங்கைக்கு போனாங்க என்ன பண்றது ஆசைப்பட்டுட்டாலே திருப்பி மானாலதான் அந்த அம்மா திரும்பி வந்தாங்க எந்த மானால அனுமானால மானால போனது அனுமானால திரும்ப மான்கிற வார்த்தை அவ்வளவு சர்வசாதாரணமா நீங்க உடனே விலங்குன்னு சொல்றீங்களே ஆஞ்சநேய பெருமான் சொல்றமே ஆஞ்சநேய பெருமானை போய் கும்பிடுறமே ஆஞ்சநேய பெருமான் என்ன அவதாரம்
அவர் ருத்ர அவதாரம், சிவபெருமானுடைய அவதாரம் அம்சம். அவர் இருக்கிறது இப்ப என்ன அமைப்பா இருக்காரு? குரங்கு முகத்தோடு. குரங்குங்கிறது எந்த இனத்தை சேர்ப்போம்? 5 வகை படைத்த மிருகத்தோட இனம். விலங்கு இனத்துல சேர்ப்போம். அப்ப விலங்கினத்தை சேர்ந்த ஒன்றை கையெடுத்து கும்பிடுறோம்ல. ஆமா. மயில்ங்கிறது மயிலுக்கு பறவை. அத பார்த்தோம்னா முருகா கும்பிடுறோம். முருகனா? அது இல்ல, முருகனுடைய வாகனம். அதான் என்னத்தை தான் சொல்லி எதமா வரைச்சாலும் கந்தனுக்கு புத்தி கவட்டுக்குள்ள தானே. ஏன் கவட்டுக்குள்ள இருக்கு? அது மயில் மீது உட்கார்ந்து இருக்கிறாரு. மயில் யாருன்னா சூரபுதமனத்தை 2ஆ பிளந்து, அசுரனை 2ஆ பிளந்து ஒரு போதி மயில் ஒரு போதி சேவலா. ஒருவேளை அந்த அசுரன் எந்த நேரம் வேணாலும் நம்மள கவுத்து விடலாமேன்ற ஒரு எண்ணம். மயில் கால் கடியில இருக்குது. அதனாலதான் எவ்வளவுதான் பேசினாலும் கவனம் எங்க இருக்குமா? மயில் கவட்டைக்குள்ள இருக்குமா? ஆகா, கவட்டைக்கு அடியில சூரபுதமன் மயிலா இருக்கானே. ஆனா மயிலை பார்த்து கும்பிடுறோம்ல. கும்பிடுறோமே. அப்ப நீங்க விலங்கு பறவை அப்படின்னு இட போறீங்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க முடியாம ஒரு கிளிகிட்ட போய் உட்கார்ற அண்ணன் நொண்ணீங்கன்னா எரிச்ச வந்துடும். இது என்ன அண்ணன் நொண்ணா? அண்ணன் என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை பேசுறீங்க. கெட்ட வார்த்தை நொண்ணேன்றது என்ன இருக்கு? நீங்க தான் நொண்ணேனியனா? அண்ணேன்னு என்ன எப்படி அண்ணன்? ஏங்க உங்களை பார்த்தா என் வயசுனா உங்க வயசு. நீங்க தானங்க கூட பிறந்த ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்க என் வயசுனா உங்க வயசுனா உங்க வயசு நான் 16 வயசு, எனக்கு 82 வயசா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சும்மா விதண்டாவத பேச்சலாட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க சின்ன பையல போய் அண்ணன்னா பாக்குறவனால நீங்க தான் சொன்னீங்க மான் அப்படின்றதுக்கு விளக்கம் இருக்கு. 14 வயசு ஆகுது. எப்படி நான் தேடி வந்தவங்க மட்டும் மிருகத்துல எப்படி நீங்க ஒப்பிடுறீங்க அப்படி நீங்க கேக்குறீங்க? வந்தது வேட்டையின் மார்க்கம். வேட்டையின் மார்க்கமா போனவங்க விலங்குகளை வேட்டையாட தானே போவாங்க. வந்தது வேடுவ உடை, வேடுவர் போல அம்பு. ஆனா வில்லி என்று சொல்லக்கூடியது இல்ல, அந்த அமரா துணி என்பது இல்ல. அப்ப நீங்க ஒரு விதமான ஒரு மார்க்கமான வேட்டை தான் நீங்க ஆட வந்திருக்கீங்க. அதனாலதான் மிருகமா இருக்குமோ அப்படின்னு மிருகத்மா அப்படின்னு கேட்டேன் நான். யானை இருக்குல்ல, யானை. ஆமா, யானை வந்து அத சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பயம். சரி, அது இருக்குல்ல, அந்த பேர் சொல்லாதீங்க. அத பேர் சொல்ல. அது இருக்குல்ல, அதுகிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து அது துதிக்கி நம்ம தலையில வைக்கணும், கும்பிட்டு நிக்கிறோம். ஐயா, அது விநாயகர் பெருமான் ஆசீர்வாதம் பண்ணுவதாக நினைச்சு அதுக்குள்ள அப்ப விநாயகர் பெருமான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அப்ப அதை சாமியா நினைக்கிறோம். மயில சாமியா நினைக்கிறோம். ஆஞ்சநேய பெருமான சாமியா நினைக்கிறோம். அது போல இந்த குட்டி எனக்கு சாமி. எந்த குட்டி? இந்த மான். மறுபடியும் சொல்றேன், அதனால நீங்க மாதிரியாவே இருக்கு. விலங்குன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு விலங்கு புட்டி கூட்டி போறோம். யாரு இங்க பாருங்க, இந்த மிரட்டா என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. பூவிலங்கு ஏன் பூவிலங்கு நம்ம சண்டைக்கு வர மாதிரி இல்ல. பூவிலங்கு வேணா அடிச்சு. பூவிலங்கு யாருக்கு பாட்டு போடுமா? பூவிலங்கு யாருக்கு போடுவாங்க? பூவிலங்கு போடுறாரு நம்மள. பூவிலங்கு நான் என்ன கேக்குறேன், குரங்கு முகத்தோட ஆஞ்சநேய பெருமான் இருந்தாரு. அவர் சிவபெருமானுடைய அம்சம். குரங்கு முகத்தோடு பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தாய் தகப்பனும் குரங்கு முகம். தாய் தகப்பனும் எப்படியா அப்படிதானே பிள்ளை இருக்கும். அப்ப தாய் தகப்பனும் அப்படி இருந்தாங்க, அதனால ஒரு குரங்கு முகம். நான் கேட்கிறேன், நீங்க சொன்னது போலவே மற்ற மிருகங்கள் மாதிரி எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்கல்ல இந்த உலகத்துல. எத்தனையோ பேர் பிறந்தாங்கல்ல. இன்னைக்கு குரங்க பார்த்தமே ஆஞ்சநேயா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறவங்களும் உண்டு, குரங்க அடிச்சு கொள்றவங்களும் உண்டு இந்த உலகத்துல. என்ன ஆஞ்சநேய பெருமான் அவங்க அப்பாவும் குரங்கு முகமா இல்ல, அவங்க அம்மா அஞ்சனா தேவியும் வந்து குரங்கு முகமா இல்ல. ஏன் அஞ்சனா தேவி குரங்கு வம்சம் இல்லையா? நான் பார்த்தது இல்லையா ஆஞ்சநேய? நானும் பார்த்ததுல, படிச்சதான் கேக்குறேன். நான் போய் நேரடியா வரேன். அப்ப வாயு பகவானுடைய மகன் தான் வந்து ஆஞ்சநேய பெருமான். அது போல விநாயக பெருமானுடைய தலை துண்டிக்கப்பட்டது. பார்வதி தேவி தனக்கு ஒரு அதாவது பாதுகாப்பு வேணுமே என்று சொல்லி தன் உடம்பில் உள்ள அந்த அழுக்குகளை திரட்டி வச்சான்னு சொல்லுவாங்க. அப்ப நீராட போகும் பொழுது அந்த விநாயக பெருமான் காவலுக்கு இருக்கும் பொழுது சிவபெருமான் வர்றாரு. இதுக்குள்ள அனுமதி யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது, நீ என்னடா என்னுடைய மனைவியை பார்க்க அனுமதி கொடுப்பது? என் மனைவியை நான் பார்க்க போறேன்னு திமிரு கொண்டு போறாரு. அப்பதான் விநாயக பெருமான் மீண்டும் தடுக்க சிவபெருமானுக்கு கோபம் வந்துச்சு. விநாயகர் கொண்டு போறாருன்னு சொல்லாதீங்க. சிவபெருமான் போனது திமிரு கொண்டு போனாருன்னு சொல்லாதீங்க. திமிரு கொண்டு திமிரி கொண்டு திமிரு என்று சொல்ற திமிரி கொண்டு அப்படின்னு திமிரி கொண்டு. அப்ப தலை துண்டிக்கப்பட்டது. தலை துண்டிக்கப்பட்ட மாத்திரத்துல தலையை தேடுறாங்க, தலை கிடைக்கலைங்கும் போதுதான் வடதிசையை நோக்கி போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு யானை. இதை சொன்னவர் யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த யானையினுடைய தலை துண்டிக்கப்பட்டு யானையுடைய முகத்தை தான் கொண்டாந்து ஒட்ட வைக்கிறாங்க. யானையினுடைய அந்த துதிக்கை, அந்த முறை காது, இதுகளை தான் கொண்டாந்து அதுல பொறுத்துறாங்க. அதனால ஒரு ஐதீகம். இன்னைக்கு யானைகிட்ட நம்ம காசு கொடுத்து எது காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்? ஏன், என்ன காரணம்? மனிதன் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. சொல்லுங்க. நம்ம சொந்த புத்தியா அறிவா பிழைக்கலன்னா கடைசியில பிச்சை எடுக்க வச்சிருவாங்கிறதுக்கு இந்த யானை தான் நமக்கு ஆதாரமே. அவ்வளவு வலிமை பொருந்தியது. ஒரு வீட்டையே நினைச்சிச்சுன்னா அடிச்சு சுக்கு சுக்கா நொறுக்கி போடும். ஒரு மரத்தையே அப்படியே வேரோடு பிடிக்கி தூக்கி போடுது. அப்படிப்பட்டதையும் மனிதன் தன்னுடைய அறிவால அதை கொண்டு வந்து பிச்சை எடுக்க வச்சிட்டான்னா, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப கவனமா அவங்கள மாதிரி ஆளுகிட்ட இல்லைன்னா கடைசியில எங்க போலப்ப பிச்சை எடுக்க வச்சிருவீங்க என்பதை. எல்லா விலங்குகள்கிட்ட வித்தியாசமா இருக்கும். இந்த யானை மட்டும் இப்ப கை இருக்கு பார்த்தீங்களா, கையில வேணா விரல் இருக்கலாம், நகை இருக்கலாம். ஆனா கையில மூக்கு இருந்து பாத்துருக்கீங்களா? அதுக்காவது யானைக்கு தான் கையில மூக்கு இருக்கும். துதிக்கை இருக்கு பார்த்தீங்களா, துதிக்கையில தான் மூக்கு. எல்லா விலங்குகளுக்குமே பின்னாடி கால் பக்கம் தான் அந்த பால் கொடுக்குற மடி இருக்கும். மடு காம்பெல்லாம் பின்னாடி பக்கம் தான் இருக்கும்.
ஆனா யானைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா முன்னாடி கால் கட்டையில இருக்கும். இது ரொம்ப பேருக்கு இன்னுமே தெரியாது. அப்ப இதை ஏன்னா நான் அந்த மாதிரி கவனிச்சு பார்ப்பேன். எது இங்க ஆராய்ச்சி. ஆமா ஒரு விஷயம், யானை யானைன்னு பேசுறப்ப காட்டுக்கே சிங்க ராஜா, அதான் ராஜா சிங்கம், சிங்கராஜா. ஆமா ஆமா சிங்கராஜா. தவறு நடம் போயிருக்காங்க எல்லாருமே. சரிங்க. காட்டுக்கே ராஜா சிங்கம். இந்த ராஜா என்ன பண்ணுது, சிங்கம் நாட்டுக்குள்ள வந்து ஒரு ராஜா கிட்ட போய் கேக்குது, அது நாட்டை ஆள கூடிய ராஜா கிட்ட போய் கேக்குது, உன்னுடைய பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு திருமணம் பண்ணித்தான்னு ஒரு சிங்கம் பார்த்து ஒரு மன்னன்ட்ட கேட்டுச்சு. இது ஒரு சின்ன ஒரு ஊமை கதை. அவ கேட்கும்போது அவர் சொல்றாரு, என் பிள்ளைய நீ திருமணம் பண்ணிக்கிறியா, நீயே காட்டுல வசிக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னு அவர் கேட்கல. அவர் என்ன சொல்றாரு உடனே, உன்னுடைய நெகங்கள்லாம் ரொம்ப கூர்மையானதா இருக்கு, என்னுடைய புள்ள உன்னுடைய நெகத்தை பார்த்துட்டா பயப்படுவாளே, நீ முரட்டுத்தனமான ஆளா இருப்பியே, எப்படி கட்டி கொடுக்குறதுன்றாரு. உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுது, ஒரு பாறையில போய் தன்னுடைய நெகங்களை அப்படியே நெகத்தை கிழிச்சு நெகமெல்லாம் வலுவிழந்து போயிடுது, ஒண்ணுமே இல்லை. அடுத்து சொல்றாரு, இப்ப பெண்ணை கொடுப்பியான்னு அந்த சிங்கம் கேட்கும் பொழுது, உன்னுடைய பற்கள்லாம் ரொம்ப கூர்மையானதா இருக்கு, என்னுடைய பிள்ளை பயப்படுவா, நான் எப்படி உனக்கு கட்டி கொடுக்குறது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அது என்ன பண்ணுது, கிடந்த பாறாங்கள் எல்லாத்தையும் வாயில போட்டு மென்னு தன்னுடைய பற்களை இழந்துருது. இப்படி எல்லா விதத்திலையும் அவர் என்ன செய்யறாரு, சிங்கத்தை எப்படியாவது தாழ்த்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி உடல் பலவீனமானதற்கு பிறகு உடம்பெல்லாம் காயம். அப்ப வந்துச்சு சிங்கம் அந்த ராஜாவை தேடி, அப்பா நான் இப்ப என் உடம்புல எந்த இதுவுமே இல்லை, சாதாரணமா தான் இருக்கேன், இப்போ உன்னுடைய பிள்ளை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குமான்னு கேக்குது. அப்பதான் அவர் என்ன பண்றாரு யோசிச்சு, பக்கத்துல ஒரு பெரிய கட்டை இருந்துச்சான், நீ கட்டை எடுக்கு, உனக்கு என்னுடைய பிள்ளை வேணுமா அப்படின்னு சொல்லி ஓங்கி மண்டையிலே ஒரு அடி அடிச்சாராம். உடனே சிங்கம் பயந்து ஓடிடுச்சு. இது எதுக்கு சொல்றேன், அது அதனுடைய பலம், அது அதனுடைய உடம்புல இருக்கிற முடிக்கதான் எதையா இருந்தாலுமே வெற்றி கொள்ள முடியும். அப்ப அந்த பலம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, அந்த ராஜா சொல்றாருன்னு சிங்கம் போய் தன்னை மாத்திக்கிட்டதுனாலதான் சிங்கத்துக்கு அந்த நிலை. அது மாதிரி நீங்க சொல்றீங்க, நான் போய் என்னைய மாத்திக்கிட்டேன்னா அதே நிலைதான் எனக்கு ஏற்பட்டுரும். அதுக்கு சொல்ல போய் சொல்லுங்க சொன்னீங்க பத்தியா, யானையுடைய பலம் யானை பாகனுக்கு தெரியும், இந்த யானையை எப்படி ஓட்டுறது அப்படின்றது யானை பாகனுக்கு தெரியும். ஆனா அந்த யானை பாகனையும் மீறி சில நேரங்கள்ல அந்த யானைக்கு மதம் பிடிக்குது. எதுக்கு, அது ஜோடி சேராட்டி மதம் முடிச்சிடும். ஜோடி சேரல என்னதானா, இன்னைக்கு யானை அப்படி அசைஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் நிக்கும், ஒரு இடத்துல சிலையா நிக்கவே நிக்காது. ஏன் நம்மளும் அப்படிதான் நிக்கிறோம், அசைஞ்சு கொடுக்கலன்னா முடிஞ்சு. அதெல்லாம் அசையறதுனாலதான் தம்பி நான் என்ன சொல்றேன், அசையும் சொத்து அசையா சொத்துன்னு இருக்குல்ல, அதெல்லாம் அசையற சொத்து, அதனால அசைஞ்சிட்டு. சரி அசைஞ்சிட்டு போகுது, இப்ப விட்டுருங்க. உங்க மானிங்க இல்ல, போயிட்டு வாங்க தம்பி. பார்த்தாலும் பார்த்திருக்கேன், சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும், பல குட்டிய பார்த்திருக்கேன், மாடு மாடு என்று நீ வீண் வார்த்தையை இந்த குட்டி போல் நான் நேத்து வர பார்த்ததில்லை. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும், சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். நீங்களே வம்பு கத்துக்கிட்டீங்க. நான் பாட ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு எல்லாம் பாய் போயிரும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். பொண்ணு உங்க பக்கம் தவறு இல்லைன்னா தைரியம் இல்ல பிள்ளை, என்னை வேணா ஒரு 1/2 மணி நேரம் உள்ள கூட்டிட்டு போய் கதை என்ன நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆத்தாடி, இந்த தாத்தாவை நம்பி கூட உள்ளரிக்க விட்டாலும் விடுவேன், உங்களை விட்டனா எங்க எது என்ன ஆகுறது. தாத்தா ரொம்ப நல்ல மனுஷனும், ரொம்ப நல்ல வருதே. ஓடி போ நம்ம அணை பிடிக்க இவர் வந்தாரு, ஓடி போ நம்ம அணை பிடிக்க இவர் வந்தாரு, ஒரு முகத்துல அவட்டி விட்டாரு, பட்டப்பட்டு காவல் காப்பு எங்கள் கிடத்தி மாடு வந்து ஆட்ட போட்டு பாட்டு பாடி சொன்னா 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 கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ஆயுதங்கள்
ரொம்ப நல்ல வாய். வாய் இருந்தா வாழு, ஆனா வந்துருன்னு எங்க அப்பா சொல்லி விட்டாரு. பொல்லாது சொல்லி மறைந்தொழுகும் பேதைதன் சொல்லாலே தன்னை துயரப்படுத்தும் நல்லாய் அண்ணே. மண்ணுள் மறைந்து மூழ்கி கிடக்கும் நுணலும் தன் வாயால் கிடும். சரி, அதெல்லாம் நல்லா தெரியும். நுணல்னா என்ன? தவளை. புனல்னா? புனல்னா நீர். புனல் அந்த புனல். கனல்னா நெருப்பு. புனல்னா நீர். நுணல்னா தவளை. தவளை வாயால கடுது, தவளை வாயால கடுதுன்னு சொல்றோம்ல, அது ஏன் சொல்றோம்? தவளைக்கு வாய். மழை நேரத்துல தவளை வந்து கடபட கடபட கடபடன்னு ஒரு மாதிரி கத்தாது. கத்துறது எனக்கு கத்த தெரியாது. அப்போதைக்கு பாம்பு என்ன நினைக்குமா, ஆகா அந்த இடத்துல தான் தவளை இருக்குன்னு. உன்னை பிடிக்கதான் நான் வந்திருக்கேன். என்னை பிடிக்க நீங்க அப்படின்னு பாம்பு என்ன வந்து தவளை எங்கே சத்தம் போடுதுன்னு கேட்டுட்டு வந்து தவளையை பார்த்துரும். தவளையை பார்த்துட்டு தயாரா நிற்கும். இது சத்தம் போட்டுட்டு உள்ள வழக்குள்ள இருக்குதுல்ல, வெளியே சங்குன்னு தாண்டும் தவளை. அப்படி அப்படி ஒரே குதிதான். குதிக்கும் போது சங்குன்னு குதிச்சுதானே இந்த நிலைமையிலேயே கிடக்குறீங்க. அப்புறம் எதுக்கு அந்த தவளை வாயால கட்டுதுன்னா? தவளை மட்டும் வாயால கட்டுறது இல்ல, புருஷன் முன்னாடிக்கு பிரச்சனை வர்ற காரணமும் வாய் தான். பக்கத்து வீட்டுக்கும் பிரச்சனை வர்ற காரணம் வாய். வாய் நமக்குள்ள சண்டை வர்றது காரணமும் வாய். வாய் நம்ம நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய் தான் காரணம், கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கு வாய் தான் காரணம். வாய் இல்லைன்னா அந்த உலகத்துல எங்க அப்பா நீ காட்டுக்கு போற, காடு வந்து வேள்விமலை சாரல் ஓரமாக போற காரணத்தினால வேள்விமலை அங்கே முனிவர்கள் தவம் செய்வாங்க. யாராவது வரலாம், அவங்கள்ட்டையும் நீ வந்து எப்படி பேசுறோமோ அப்படி பேசணும்னு எனக்கு சொன்னாரு. அதாவது காடுக்குள்ள பல பேர் யாராவது வரக்கூடும். அப்படி யாராவது வருது இருந்தாங்கன்னா யாருக்கிட்டையும் நீ இறங்கி போக கூடாது அப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி வளர்த்துருக்குது. அப்ப நான் அப்ப ஏறி வந்தேன். ஆமா, பரன் மேல நீங்க தான் இறங்கி வந்திருக்கீங்க. இல்ல நான் இறங்கி வந்தது சரி, நான் சொல்றது அந்த இது இல்ல, வேற விஷயம். ஏட்டி முடியா பேசல என்ன ஒரு மாதிரி உங்க அப்பா அப்படி அப்படி வளர்த்து வச்சிருக்காரு. என்ன போடுற மாதிரி சொல்றேன், ஒரே படம் போட்டுருவேன். நாங்க எத்தனை பேரை பாத்துறோம். நீங்க பார்த்த பாப்பா அதுக்கெல்லாம் வயசாகி போச்சு. நாங்க பெரிய பெரிய சுறா திமிங்கம் விளம்பாத்தாளு தம்பி, சும்மா ஐர குஞ்சு மாதிரி இருந்துட்டு இந்த நாங்க போட்டுருவோம் அப்படின்னா நாங்க சுறா திமிங்கலனால ஒண்ணும் இருக்கானு நினைக்கிறீங்களா? பாருங்க அவ்வளோ பெரிய திமிங்கலம் சுறா. ஆனா தம்மா துண்டுக்கு அந்த நீங்க சொன்ன ஐரதன் சகதிக்குள்ள போய் இந்த ஓட்டைகளே அடைக்கக்கூடிய தன்மை அந்த ஐரைக்கு தான் உண்டு. உங்களை மொத்தமா அடைச்சு விட்டு போயிருவேன் தம்பி, போயிட்டு அங்க போங்க. உங்கள்ட்ட பேச பிடிக்கல, என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றது சின்ன ஓட்டையா இருந்தா போய் ஐரை அடைச்சிடும். இது மடை திறந்த வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் மாதிரி வரும்பொழுது போய் ஐரை குஞ்சுனா ஊத்தடைக்கிறேன்னு அடைச்சுன்னா அங்க வாய் ரொம்ப போயிடும். என்ன ரொம்பது? அப்புறம் எப்படி போய் ஊத்தடைக்கும்? இருக்கட்டுமே, அங்க திமிங்கலம் மட்டும் போய் வாயை வச்சு அடைச்சிரும். பார்த்தாலும் பார்த்திருக்கேன், நான் பலகுட்டிய பார்த்திருக்கேன். நேத்துக்குள்ள இந்த குட்டி போல் செங்குட்டுவே நேத்து வர பார்த்ததில்ல. இது சின்ன குட்டி, ரொம்ப ரொம்ப செல்லமான குட்டி. அப்படி தூக்கி அப்படி தோல்ல போட்டுட்டு எது தோல்ல ஓட்டா எலும்பு 4 உடையும் பரவாயில்லையா? குட்டிக்கா எனக்கா உங்களுக்கு? ஏங்க இது பூராமே வைரமாஞ்ச கட்டாங்க. எது வைரமாஞ்ச கட்டையானா நாங்க சோதனை பண்ணி பார்க்கணும், நீங்களே பண்ணக்கூடாது. 5000 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். நான் அங்கே இருந்து ஓடி வந்து ஏறி குடிச்சு உட்காருவேன். அதெல்லாம் எல்லாம் அடி வாங்கினது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பரவாயில்ல, இந்த பக்கம் ஒரு குட்டி இதே மாதிரி, இந்த பக்கம் இன்னொரு குட்டி இந்த பக்கம் வைங்க. 2 குட்டியை 2 கையில தூக்கிட்டு போலன்னா நான் வேணா இனிமேல் தலையில முடிய வச்சுக்கல, மொட்டை அடிச்சு. அதனாலதான் உடம்பு அப்படியே வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தூக்குறதுக்கு இதுல தூக்கணுங்கிறதுக்காகத்தான் உடம்பு அப்படியே வச்சிருக்கிறதே. இல்லன்னா தூக்கிடுவீங்களா? இல்லாட்டி தசு புசுன்னு மூச்சு வாங்கணுமா? நீங்க அப்பயும் இலக்கியதான் செய்வீங்க தம்பி, விட்டுருங்க. இது எதுக்கு வெட்டி பேச்சு? ஏற்கனவே இழைச்சிருக்கேன், எப்படி இழப்பேன்? அந்த இழப்பு சொல்லல, அந்த இழப்பு சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை 13 வயசு பிள்ளை பேசுற பேச்சாது. வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லை, உழைக்கிறவங்களுக்கு இழப்பு வாங்கினா தப்பு இல்லை, உழைக்காம இழப்பு வாங்குறது தப்பு. உழைக்கிறவங்களுக்கு வேர்த்தா தப்பு இல்லை, தப்பாவே சொல்லல. 2 மாறி தூக்கும் இந்த இழப்பு வேற யாரும் சொல்லுது. சத்தியமாங்க என்ன ஆஸ்மா எனக்கு இழப்பு வரல எதுவும் இல்லை. இந்த மான 2 மான ஒரே மாதிரின்னு சொல்றாருல, 2 மான இருக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்தா இழைக்கும். அந்த இழப்பு ஐயோ இங்க இருக்கடிக்கலாம் தப்பு தப்பா பேசுறீங்க. உங்கள்கிட்ட பேச குட்டிய பார்த்திருக்கேன். நேத்துல இந்த குட்டி போனா நேத்து வேற பார்த்ததில்ல. இது செல்ல குட்டி, சின்ன குட்டி. பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பலமான பார்த்திருக்கேன், நேத்து வேற பார்த்ததில்ல. கட்டழகே வெள்ளி புலி மனதர சொல்லி கள்ளி நானே தானே படுதில்லை, தானே படுதில்லை. அதனால மானே கொடுத்திடமா
ஜெயிக்க முடியும். நல்ல விஷயத்தை எப்படின்னு கேளுங்க. பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இப்படியே ஒரு முத பார்க்கணும், என்னடா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க பாட்டா பரவாயில்லையே அப்படின்னு அவங்க முகத்தை கண்டுபிடிச்சிடலாம். என்னடா பாடிட்டே இருக்க அகத்தின் அழகு. ஆமா, பிரம்ம முகூர்த்தத்துல அண்ணன் முடிக்கணுங்கிறார். என் மனச கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா, இத பார்க்க துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா, மஞ்ச கயிறு போடணுமா, மாலை ஒண்ணு தாலி ஒண்ணு கட்டணுமா, என் பொண்டாட்டி ஆக்கணும். எல்லாமே ஆச்சரியம் தான் எனக்கு. இது இந்த மாதிரி பொண்டாட்டி கட்டிட்டா பிரச்சனை இல்ல. மிருக காதலோ புள்ள தூக்கி போட்டோம்னா அது வாட்டுக்கு புல் தின்னுட்டு பேசாம இருக்கும். என்ன தின்னுட்டு இது புள்ளங்க. ஏன் அவர் இவரு சிரிச்சிட்டாரு, நடன சிரிப்பு வந்துச்சு. உலகத்துல சிரிச்சுதான் நீங்க சொன்ன வார்த்தை அப்படி இருக்குல்ல. அதே சமயத்துல ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் வச்சிருந்தோம்னா சேலை வாங்க, தோடு வாங்க, மூக்குத்தி வாங்க, எல்லாமே வாங்க, அது வாங்க, இது வாங்க, பொட்டு வாங்கன்னு நம்மள உச்சம் எடுத்துப்படும். இதனா பிள்ளை போட்டோம்னா பேசாம அப்ப வெறும் மாடு எரும மாடு இந்த மாதிரியா கட்டிக்கங்களே. உள்ளபடியா அதான் அதுகளுக்கு உண்டான அன்பு பாசம் கட்டின பொண்டாட்டி கூட இருக்காதுங்க. மிருகத்துக்கிட்ட தானே இருக்கீங்க. ஒரு அறையில பொண்டாட்டியை அடைச்சு வச்சிருங்க, ஒரு அறையில ஒரு நாய், நம்ம வளர்க்குற நாயை அடைச்சு வச்சிருங்க. 4 நாள் ஊருக்கு போயிட்டு வந்து கதவை திறந்து விடுங்க. பொண்டாட்டி கதவை திறக்கும் போதே ஆரம்பிச்சிடும், அந்த பயல இந்த பயல அவனே இவனே. ஆனா நாய் திறந்து விட்டீங்கன்னா வால் ஆட்டிக்கிட்டு நம்மள்ட்ட வந்து தாவகால் போட்டு சோறு போடாம போயிட்டாலே அந்த கோத்தை கட்டாது. அதனால அது விலங்குகளை பத்தி நீங்க அப்படி தயவு செய்து பேசாதீங்க. இல்லைங்க, பொண்டாட்டி எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் உங்க மேல. பாடு நிறைய வந்து இத பார்க்க துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா, மஞ்ச கயிறு போடணுமா, போடணுமா, இப்பவே போடணுமா, என் மனதை கொள்ளை கொண்ட எந்திழையே வள்ளி மாதே, கல்மணம் கொண்டிடாமல் கந்த வேடனுடன் வந்திடுவாய் நாயகமே, பள்ளி நாயகமே, நாயகமே, நாம் இருவர் சேர்த்திடணும், சுகத்தோடு இன்பம் கண்டிடணும், நாயகமே, நாம் இருவர் சேர்த்திடணும், சுகத்தோடு கண்டிடணும். உங்க அப்பா யாரு? நம்பி தலைவர். நம்பி தலைவர் பெரிய தலைவர். ஆமா, 7 பீத்த குடிசை இருக்குது. மனம் கொண்டது மாளிகை. 10 பீத்த குடிசையா இருக்கு. நாங்க நடு சாலையில சமைச்சு சாப்பிடுறோம், எங்களுக்கு அது மாளிகை. ஆனா சிறுக கட்டி பெருக வாழ் இருக்காங்க. இருந்திருப்போங்க. உங்கள மாதிரி கொள்ளையடிச்ச வாழல இல்ல. நான் யாரை கொள்ளையடிக்கிறேன்? நான் மக்களின் உள்ளங்களை கொள்ளையடிக்கிறேன். ஆமா ஆமா, அதை நீங்களே சொல்லக்கூடாது, 4 பேர் வார்த்தை நம்மள சொல்லணும். என்னங்க கொள்ளையடிக்கிறேன்? இல்ல அப்புறம் நாங்க என்ன பண்றோம்? உங்களை என்ன 10,000 5,000 வாங்குறவங்க 10 பீத்த குடிசைக்கு தலைவன்றீங்க. 10 பீத்த குடிசை சொந்தம். நான் நியாயமா வாங்குறேன், என்னைய கொள்ளையடிக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. நாங்க எழுந்தேன் மெச்சும் தூரம் இன்னும் விராஜானை பாட்டு பாட்டு மேதினியில் நான் அறிவேன், அச்சவனுக்கு இல்லையம்மா, ஆரணங்கே உள்ளவம்மா, 10 ஆச்சுதம்மா பாவையரே, 10 ஆச்சுதம்மா பாவையரே, பகுடனே நாம் இருவர் சென்றிடணும், 10 ஆச்சுதம்மா பாவையரே, பகுடனே நாம் இருவர் சென்றிடணும். தோலுரிக்க தெரியாதம்மா, நான் வீர சைவ குலம். சரி, கறி சாப்பிட மாட்டேன். கறி, மீன், முட்டை, நண்டு இந்த வகையில எதுவுமே சாப்பிட மாட்டேன். சோறு ஓட்டா கடை கேட்டதான் தெரியும் எனக்கு. 2 முட்டை வச்சா. ஆமா, முட்டை சைவம்ல, அதனால சாப்பிடுவேன். அதாவதுங்கம்மா, நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. அவர் சொன்னதுதான் உண்மை. பட்டினத்தார் வந்து சுத்த சைவம். சரி. ஆனா அவருடைய தன்னுடைய நண்பர் வந்துட்டாருன்னு சொல்லி பூரா அசைவமா சமைச்சு வச்சுட்டாரு. இதை வேண்டான்னு சொன்னா நண்பன் மனசு கொண்டிருமேன்னு சொல்லி நான் சாப்பிட்றதெல்லாம் சைவமா போட்டுன்னு சொல்லி நினைச்சிட்டே சாப்பிட்டாராம். சாப்பிட்ட பூரா சைவமாவே உள்ள போச்சு. அது போல நான் கதையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு வர்றாரு. ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டதெல்லாம் சைவமா போச்சு அப்படின்னு. இந்த ஏமாத்தி எங்கள்கிட்ட ஏமாத்தாதீங்க. நல்லா காது குத்தி அல்ல. அதாவது முருகலா தோசை சாப்பிட்டாலும் நரகலா தான் போகும். அப்ப எதை சாப்பிட்டாலும் அதுவா தான் போகும். ஆமா. அப்ப போகும்போது எப்படி போகுது? சைவமா போகுதா இல்லையே? சைவமா போகுதா இல்லையே? ஒரு மாதிரி தானே. சாப்பிடுறது என்ன இருந்தாலும் ருசியோட தான் சாப்பிடுறோம். தோலுரிக்க தெரியாதம்மா, வெட்டுவ பெண்ணே எனக்கு நான் வளர்த்தால் வம்பு வரும். தோல் தான் உரிக்க தெரியாது, கொம்பையாவது பிடிக்க தெரியுமா? நீங்க உசுப்பேத்துற மாதிரியே கேக்குறீங்க ஒரு கேள்வியா? இல்லன்னா புடிச்சிருவீங்களாக்கும். பிடிங்க உங்களால முடியவே முடியாது. புடிச்சு
விட்டா அப்புறம் போய் ஆர்த்தி மாதிரி வம்பல் தொட்டு போயிருக்காது. ஏங்க பூம்பு மாடை போய் தொட்டிருக்கீங்க உங்களுக்கு என்னங்க இருக்கு? என்ன சொல்லாதீங்க. நல்ல ஒரு மாடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருக்கிறத பிடிச்சா பரவாயில்ல. அதுவே துணி சுத்துற பூம்பு மாடு அதை போய் பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? இல்லங்க இங்க பாருங்க ஏங்க அதான் உங்களுக்கு என்னைய சொல்றீங்க பாருங்க. தயவு செய்து என்னைய சொல்லாதீங்க. ஏன் அப்புறம் ஏன் பண்ணீங்க ஆர்த்தி மாதிரி? நான் வந்து நேருக்கு நேரா களத்துல வாடியா இருந்தாலும் சரி, இந்த நாளை கூட வடமாட்டு நடக்குது. வாடி வடமாட்டு நடக்குது. வடமாட்டுல போனோன்னு கொம்ப பிடிப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? எனக்கு அந்த ஜல்லிக்கட்டுலாம் நமக்கு தெரியாதுங்க. முத வாழைத்தான் முடிச்சு நல்லா மாட்டை கிறங்கடிச்சு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அசந்த எதுவுமே இல்லைன்னா ஏதோ பிடிப்பீங்க. முத வாழைத்தான் பிடிக்கணும். நான் அதை சொல்லல. சரி சொல்லுங்க. தொழுரிக்க தெரியும் நான் கோல் எடுத்தால் வம்பு வரும். தக்கபடி கொக்கோகம் செய்திடுவேன். தக்கபடி கொக்கோகம் செய்திடுவேன். தாறுமாறான கதை பேச வேண்டாம். தக்கபடி கொக்கோகம் செய்திடுவேன். தாறுமாறான கதை பேச வேண்டாம். நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னுமா புரியவில்லை? புரியவில்லை. ஏன் புரியவில்லை? எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமோ அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு புரியுது ராஜா. புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. உங்களுக்கு புரியாம உடனே புரிஞ்சிருச்சுன்னா முடியுமா? புரியாது புரியலன்னு சொன்னாதானங்க கதை சுவாரஸ்யம். அதனாலதான் புரியல என்று உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. என்னால இதை தாங்க முடியலையே. என்னதாங்க ஆர்வமா? ரொம்ப ஆர்வப்படாதீங்க. அதெல்லாம் சும்மா ஆர்வம் இல்ல. உடம்பு வீணா போயிரும். அப்படி போயிருந்தா நிறைய எப்பயோ போயிருக்கணும். போக வேண்டியதானே. நல்லா இதே வேலையாத்தான் இருக்கிறேன். எது 28 வருஷமா தெரியுது. 28 வருஷமா இதே வேலையாத்தான் இருக்கேன். போயிருந்தா நேரம் போய் சேர்ந்துருக்கணும். நீங்க சொல்றீங்க உடம்பு வேணா போயிருந்தா அதுக்கெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிருப்பீங்க. சரி அதெல்லாம் இப்ப தேவையில்ல. உங்களுக்கு அதாவது தோல் உரிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. கொம்புக்கு ஆசைப்படலேன்ட்டீங்க. தசைக்கு ஆசைப்படலேன்ட்டீங்க. குழி வெட்டி பிடிக்கலாம் பிடிக்கலேன்ட்டீங்க. வடவிரிச்சி பிடிக்கலாம் பிடிக்கலேன்ட்டீங்க. இந்த மாதிரி சிலை வைத்து பிடிக்கலாம். இப்படி பிடிக்கிறதுக்கு எத்தனை ரீதியா இருந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. மான் குட்டியை நீங்க தேடி இந்த மான் தானா கையால் பிடிக்க அது வாய்ப்பே இல்ல ராஜா. எனக்கு ஒரே ஆசை. நீங்க அடிக்கடி ராஜா ராஜான்ட்டு இருக்கல. என்ன ராஜா? ஏன் ராஜான்னு சொன்னா என்ன? உங்களை ராஜான்னு சொன்னா இப்ப எங்க அண்ணன் இருக்கான். அண்ணன் சீமானன் தான் அடிக்கடி சொல்றாரு. நீங்க அதுக்காக கேக்குறேன். அந்த ராஜா அவர் சொல்றது வேற இருந்துட்டு போதே. அதனால ஒண்ணு தப்பு. சரி இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? மான் குட்டியை கொடுப்பதால் உங்களுக்கு என்ன குறைந்து விட போகிறது? மான் குட்டியை பிடிக்கிறதால உங்களுக்கு என்ன நிறைய போகுது? ஏங்க எனக்காக பிடிக்கலங்க. சரி இது வந்து சுயநலம் கிடையாது. இது பொதுநலம். எனக்கு ஏற்கனவே ஒரு குட்டி இருக்கு. அந்த குட்டியை நானும் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் இந்த குட்டி காட்டுல இந்த குட்டி என்ன குறை? நல்ல அழகு, நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல உயரம், நல்ல உடம்பு. எனக்கு சொல்ற மாதிரியே ஒரு தலையெடுத்து அந்த காட்டுலயும் மேட்டுலயும் பள்ளத்திலயும் மட்டும் கஷ்டப்பட வேண்டாம். வா உன்னை கூட அப்படிங்கிற நோக்கத்துல அந்த மான் குட்டிய என்ன இல்லையா என்னை சொல்ற மாதிரி இருக்குங்க. நீங்க கேக்குறதே ஏக்கமா என்ன இல்லையான்னு கேக்குறீங்க. இல்லங்க நீங்க சொல்லும் போது சரி என்னைய தானோ அப்படின்ற ஒரு சந்தேகம். சரி நான் உனக்கு கேக்குறேன் பேசல. எகனைக்கு மோனவே பேசல. என்ன நீங்க மட்டும் பேசல. நான் நியாயமா பேசுறேன். நான் உனக்கு கேட்கவா அண்ணே? அதுக்கு அண்ணன்னா அப்புறம் சரி தம்பி நான் கேக்குறதுக்கு பட்டுன்னு பதில் வருமா? மான நல்லா பாத்தீங்களா? நீங்க ஏன் சொன்னீங்கன்னா பாத்துரு. பாத்துட்டு என்ன பண்ண போறீங்க? வழக்கமா எல்லாரும் மான் குட்டியை பிடிச்சு கொண்டு போய் பக்கத்துல தண்ணி காமிக்க வேண்டியது. அதுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தண்ணி காமிச்சதோட முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன விஷயம். இந்த மானை பிடிக்க முடியாது. பிடிச்சாலும் உங்களால நீங்க சரி நான் ஒண்ணு சொல்றேன். மான் இங்க தான் இருக்கு. சரிங்க. நீங்க பிடிக்க வேணாம். இப்படி தொட்டுருங்க பார்க்கலாம். நீங்க காட்டினா தானே தொட முடியும். நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க தேடிந்த மானே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். மான் இல்ல மான் குட்டி. சரி குட்டியாவே இருந்துட்டு போகுது. எந்த குட்டியாவே இருந்துட்டு போகுது. இங்கதான் இருக்கு. நீங்க போய் பிடிக்கலாம் வேண்டாம். நான் ஒண்ணு உங்கள்ட்ட கேக்குறேன். மான் வயித்துல ஒரு மனுஷன் பிறந்தான். ஆமா ரிஷியசுரங்கர் என்று சொல்லக்கூடிய கலைக்கூட்ட மகரிஷி. மான் வயசுல ஒரு மனுஷன் பிறந்திருக்கான்னா அப்ப மான் என்ன பண்ணிருக்கு? மானெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அந்த கதையெல்லாம் வேற. குதிரை வயித்துல ஒரு மனுஷன் பிறந்தான். அஸ்வத்தாமன். மான் வயித்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மான் வயித்துல ஒரு பொம்பளை பிள்ளை. நான் இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லை. அந்த பொம்பளை பிள்ளை இங்கதான் இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளை பிடிக்க தான் வந்தீங்களா? இல்ல நான் மான் சொல்றது வேற மான் குட்டின்னு சொல்றது வேற. புரியுதா? கிளிக்கு பிறந்தாரு சுக மகரிஷி. அப்ப கிளி போய் எதுவும் தப்பு பண்ணுச்சா? அது இதெல்லாம் பேச்ச அதெல்லாம் புராணம். அதெல்லாம் ஏன் எப்படி அப்படின்ற விஷயங்கள் ஒரு மரபணு இன்னொரு மரபணுவோட சேர்ந்தாதான் மரபணு மாற்றம் ஏற்படும். இரண்டும் ஒரே மரபணுவா இருந்துச்சுன்னா குதிரைன்னா குதிரை குட்டி தான் போடணும், நாய்னா நாய் குட்டி தான் போடணும், முயல்னா முயல் குட்டி தான் போடணும். ஆனா குதிரை வயித்துல ஒரு மனிதன் பிறந்தா அஸ்வத்தாமன் துரோணருடைய மகன்.
மகாபாரதத்துல நம்ம பேசுறோம். அந்த கதை எப்படின்றது தெரியும். அதனால நீங்க தேடி இந்த மாடு இல்லைன்னு எனக்கு தெரியுது. அதனால போங்க 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 புலம்பாதீங்க நீங்க. ஏது புரியாம முழிக்கிறாரு பாவத்துக்கு. போங்க புலம்பாதீங்க நீங்க. வேறு அடுத்த வேண்டும் சென்று நீங்க தேடி பாருங்க. போங்க 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 நீங்க இப்போ இருப்பதிலே நான் ஏது சொல்லவா எனக்கு வரவும் இல்லை. இருப்பதிலே
கைய பிடிச்சிருவீங்களே அப்படின்னு பொம்பளை பிள்ளை எவ்வளவு பேசினாலும் மனக்கட்டுப்பாடுன்றது ஒண்ணு இருக்கணும் உங்கள்ட்ட, அது இல்ல. போயிட்டாங்க. இவள் 16 நிறையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமாடும் இவள் 16 நிறையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமாடும் புதித்தாடி மருண்டோடும் தலைவானோ புதித்தாடி மருண்டோடும் தலைவானோ இளம் குமரிகளும் மயிலும் சிலைகாணும் 16 நிறையாத பருவம் ஆபத்தா வேடூர் வந்தாங்கல்ல, ஆமா, அவர் மான் தேடி வரல, என்னத்தான் தேடி வந்தேன்னு கையெல்லாம் உண்மையாலுமே இறுக பிடிச்சிட்டாரு. என்ன ஐயா எரும மாடு வந்து நாராம பார்த்தா நல்லா இருந்துச்சுடா, ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ சோதனை மேல சோதனைன்னா நீ முருகனை வேண்டா நினைக்கிறவா மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு மொழி இசைக்கே மொழி இசைக்கே உன்னை மணப்பதற்கு
என்பதற்காகவே வேடுவனாக வந்த மான்குட்டி வந்திருக்கிறது என்று விளக்கு தொடுத்தது அடியேன்தான். திருமணத்திற்கு என்ன வர வேண்டும்? இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வாடி வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தந்து அழைக்க வேண்டும். அதுவே என்னுடைய வரம். அப்படி என்றால் நானும் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். என்ன இறைவா? திருமணத்துக்கு பிறகு உன்னுடைய சகோதரர் யாரும் வீட்டு பக்கமே வரக்கூடாது. அரிசி வாங்கி என்னால போட முடியாது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு 2 சோறு திங்கும் போல இருக்கு. இதற்கு சம்மதமா? ஒரே மச்சிரன் தான். 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இதே மாதிரி தான். எப்படி 7 பேருமே இப்படி தான் பாருங்க. போய் பிடிச்சா அப்புறானியா நிக்கறாப்ல. முதல்ல தங்கச்சி வந்து சோறு ஓடுங்க. அதுக்கு அப்புறம் டேய் ஏ கேட்டாரடா அவனையா? மதுமிதன் வீரபாகு ஓம்பேர்னப்பா வீரமணி இருக்கிற ஆள் பூரா பாருங்க. எல்லாம் காமூட்ட அரிசி பூரா உள்ள இருக்கு. திருமணத்துக்கு பிள்ளைகளெல்லாம் மொழி வைக்காதீங்க. இன்று முதல் உலக கலைஞரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியை என்று அழைப்பார்கள். ஆனா நீங்க வீட்டுக்கு பக்கம் வரக்கூடாது. அவ்வளவு வேலை வாங்க. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். ஊர்கள் எல்லோருமே ஞான தங்கமே அதிபதியா வாழ வேணும். பகவானே பவமான சுடடி கட்டி பாதாரே வேதமுழகு நீனாம ரூபமுழகு ஜெய ஜெய மங்களம் கோரீவ நயன தியாக ராஜாரி குணோதமைன நீனாம ரூபமுழகு ஜெய ஜெய மங்களம் சுப மங்களம் வாழ்க வாழ்க ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய், ஸ்ரீராம் ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். இதுவரையிலும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக கண்டு நாடக கல ரசிகர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையிலே எங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்த கிராமத்தார்களுக்கும் கமிட்டியாளர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்த நாடக அமைப்பாளர் அன்பு மாமா உங்களது அன்பையும் ஆசையும் பெற்ற நாரதர் சிகரம் கவிச்சுடர் கவிராஜ் மாமா அவர்களும் அவரோடு இணைந்து அன்பன்னார் பார் பாலு அவர்களும் இணைந்து சிறந்த முறையில் நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலையை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எங்கு சென்றாலும் வெற்றி முடிச்சு கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஐஎன்ஆர் ஆடியோஸ் அன்பளத்திற்கும் அதில் பரிபுரியும் அத்துணை அன்பு சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றி இந்த வணக்கம். எங்களுக்கு மறுமுறை இந்த வாய்ப்பினை தவறாது வழங்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது நாடக கலைஞர். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இவ்வளவு நேரம் செல்ல தெளிவாக வீடியோ கவரேஜ் செய்யக்கூடிய நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செய்து யூடியூப் சேனல் மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் அன்பண்ணார்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பண்ணார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்பு சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம் 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 வணக்கம்.